Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல 7th question பார்க்க போறோம். question என்னன்னா, if 9 times 9th term is equal to 15 times 15th term, show that 6 times 24th term is 0. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 times 9th term, அதாவது 9t9 is equal to 15 times 15th term is equal to 15 times 15th term வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? t15. இதான் அவங்க கொடுத்த கண்டிஷன். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 6 times 24th term, அதாவது 6t24 is equal to 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு t9 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a plus 9 minus 1 into d அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா tn வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? a plus n minus 1 into d. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம t9 வந்து எழுதுவோம். அப்போ t9 வந்து a plus 9 minus 1 into d. அப்போது t9 என்ன? t9 equal to a plus 9 minus 1 வந்து 8d. இதான் வந்து t9. இப்போ அதே மாதிரி t15க்கு எழுத போகிறோம். அப்போது t15 equal to a plus 15 minus 1 into d which is equal to a plus 14d. ஸோ இப்போது t9 and t15 வந்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 9 into t9 என்ன? a plus 8d is equal to 15 into t15 என்ன? a plus 14d. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். இப்போது 9 வந்து உள்ளார மல்டிப்ளை ஆகும்போது 9a plus 9 into 8 என்ன? 72d equal to 15 into a வந்து 15a plus 15 into 14d என்ன வரும்? 15 into 14 வந்து 210 into d. இப்போ சால்வ் பண்ணலாம். 9a இந்த மைனஸ் இந்த 15a வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 15a plus 72d. அதே மாதிரி இந்த 210d இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 210d equal to 0 அப்படின்னு சொல்லலாமா? இப்போது 9a minus 15a வந்து என்ன? மைனஸ் 6a plus 72d minus 210d என்ன? minus 138d equal to 0. இப்போ இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கணும். அதாவது 6a plus 138d equal to 0 அப்படி தான் வரும். இப்போது இதில் 6ஐ வந்து காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? a plus 138 divided by 6 என்ன? 23. அப்போது d equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா 6 into a plus 23d equal to 0ன்னு வந்திருக்கு. இப்போது a plus 23d இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா a plus 24 minus 1 into d. இது பார்த்தீங்கன்னா n term ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது tn equal to a plus 24 minus 1 into d. ஏன்னா tnோட ஃபார்முலா என்ன? a plus n minus 1 into d. அப்போது என்னோட வேல்யூ வந்து இது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? n equal to 24. அதாவது t24 equal to a plus 24 minus 1 into d அப்படின்னு வருமா? அதான் a plus 23dயை நம்ம இப்படி எழுதியிருக்கோம். அதாவது t24 equal to a plus 23d. அப்போது 6 into t24 equal to 0 அப்படின்னு வரும். இதுதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, இஃப் 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k. அதாவது இந்த சீக்வென்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக இருந்துச்சுன்னா அப்போ கேயோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட கண்டிஷன் என்னென்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதாவது t3 minus t2 equal to t2 minus t1. இப்போ வந்து அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். 3 plus k, 18 minus k, 5k plus 1. இதில் 3 plus k வந்து t1, 18 minus k வந்து t2, 5k plus 1 வந்து t3. அதாவது அவங்க கொடுத்தது என்ன? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அப்போது இது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது t2 minus t1 equal to t3 minus t2. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் மூலமாக நம்ம கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு t2 minus t1. t2 minus t1 என்ன? t2ஓட வேல்யூ 18 minus k மைனஸ் t1ஓட வேல்யூ என்ன? 3 plus k. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 18 minus k மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் 3 minus k equal to 18 minus 3 என்ன? 15 minus k என்ன? minus 2k. இது வந்து t2 minus t1. அடுத்து t3 minus t2. அப்போ t3ஓட வேல்யூ என்ன? 5k plus 1 மைனஸ் t2ஓட வேல்யூ என்ன? 18 minus k. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா
5k plus 1 minus உள்ளார் போச்சுன்னா minus 18 minus into minus plus k. அப்போ ஆன்சர் என்ன 5k plus k வந்து 6k plus 1 minus 18 என்ன minus 17. arithmetic progression ஓட condition என்ன common difference are equal. அதாவது t2 minus t1 equal to t3 minus t2. அப்போ t2 minus t1 ஓட வேல்யூ என்ன 15 minus 2k is equal to t3 minus t2 ஓட வேல்யூ என்ன 6k minus 17. ஸோ இப்போ சால்வ் பண்ணி k ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ 15 minus 2k இந்த minus 6k அப்படி இந்த 6k இந்த சைடு வந்துச்சுன்னா minus 6k minus 17 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 17 equal to 0. அப்போ minus 2k minus 6k என்ன minus 8k plus 15 plus 17 எவ்வளோ 32 equal to 0. அப்போ 8k equal to 32. k ஓட வேல்யூ என்ன 32 by 8 k equal to 4. அதாவது k ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆன்சர் வந்து 4. இதான் வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.